அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் எங்கள் தேக ஆரோக்கியம் பற்றியதான் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுக்க காத்திருக்கின்றோம். 16 செல்வங்களுக்குள் 2 முக்கியமான விடயங்கள் உள்ளடங்குகின்றன. ஒன்று நீண்ட ஆயுள், அடுத்தது நோயற்ற வாழ்வு. இந்த இரண்டும் செல்வங்களாக எங்கள் முன்னோர்களால் கணிக்கப்பட்டவை. ஆனால் இன்றைய தினத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் குறைந்தது ஏதோ ஒரு நோய் பற்றியதான அங்கலாய்ப்பும் பயமும் அச்சமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவென்று பார்த்தால், இது ஒரு நோய் நிலை, இது தொடர்ச்சியாக ஒருவருக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடியது என்று நாங்கள் கூறுவதை விட, ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் சில வேளைகளில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, திடீரென இந்த வயிறு வீக்கம் அடைவது. ஆகவே வயிறு வீக்கம் என்பது என்ன காரணத்துக்காக ஏற்படுகின்றது, இது தொடர்பாக நாங்கள் எவ்வளவு தூரம் சிரத்தை எடுக்க வேண்டும், இப்படியான சிகிச்சை முறைகள் எங்களுக்கு இது பற்றியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த வயிறு வீக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன, இவை பற்றியெல்லாம் தான் இன்றைய தினம் ஒரு ஆழமான கலந்துரையாடலை முன்னெடுக்கப் போகின்றோம். அந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு அதிதியாக இணைந்து கொள்கின்றார் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள், சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர், கொழும்பு தேசிய வைத்தியசாலை. எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார் டாக்டர் ஆதவன். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த வயிறு வீக்கம் என்பது சில வேளைகளில் சிலருக்கு ஏற்படுகின்றது. ஆகவே அந்த வயிறு வீக்கத்திற்கான சரியான காரணம், அறிகுறிகள் என்னென்ன, இவற்றோடு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, எவ்வாறான நோய்களுக்கு இவை பின்புலமாக இருக்கின்றன என்பதை பற்றியதான சந்தேகங்கள் பல எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடும். ஆகவே ஆரம்பத்தில் இந்த வயிறு வீக்கம் என்பது என்ன, இதை எப்போது நாங்கள் அது வயிறு வீக்கம் என்பதை நோயாக பார்க்க முடிகின்றது, அதை பற்றி ஒரு அறிமுகத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். சாதாரணமாக அவருடைய உடல் தோற்றத்தில் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு தோற்றத்தில் இருக்கும்போது அந்த வயிற்றின் அளவு ஒரு ஸ்டாட்டிக்காக சீராக பேணப்பட்டு கொண்டு இருக்கும். அது அவர் பருமனாக இருந்தாலும் சரி, மெல்லியவராக இருந்தாலும் அந்த வயிற்றின் அளவு எல்லோருக்கும் ஓரளவு வயிற்று அளவு இருக்கும். வயிற்றறை அந்த கனவளவு அதை சொல்கிறது அந்த கெப்பாசிட்டி இருக்கும். இதில் திடீரென அந்த வயிற்று அறையில் வயிறு வீக்கம் அடைகிறது அல்லது அப்டோமினல் டிஸ்டென்ஷன் வருதுன்னு சொன்னால், உண்மையாக சொன்னப்பா நீங்கள் சொன்ன மாதிரி திடீரென ஏற்பட்டு பிரச்சனை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வந்தாலும் அதில் தாக்கங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸுக்குள்ளே தான் நடந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட நடந்து தான் வரல. மற்றது அது என்ன காரணத்துக்காக ஏற்பட்டதை பொறுத்தும் இருக்கும் அதன் தன்மை. சில பேருக்கு வயிற்றில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பார். திடீரென ஏற்படக்கூடிய ஒரு அப்பெண்டிசைட்டிஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அப்பெண்டிசைட்டிஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த அப்பெண்டிசைட்டிஸ் ரப்சர் ஆகி அப்சஸ், அது வந்து சில இன்ஃபெக்ஷன் விதின் 2-3 டேக்குள்ளேயே அதில் வீரியத்தை காட்டலாம். அப்படியே அது ரப்சர் அடைஞ்சு அதை சுற்றி இந்த என்னுடைய குடல் பகுதி ஒரு சுற்றி ஒரு முறுக்கம் அடைவதால் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடோ ஆகாரங்கள் எதுவும் கீழே செல்ல முடியாமல் குடல் பகுதியானது, வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதி வீக்கம் அடைந்து டிஸ்டென்ஷன் ஆகி வயிறு வீங்கினபடி வரலாம். அது ஒரு விதின் 1 டே ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது சிறுவர்களுக்கும் ஏற்படலாம், நடுத்தர வயது போனவர்களுக்கும் ஏற்படலாம், பெண்கள் ஆண்கள் யாருக்கும் ஏற்படலாம். இது ஒரு சடுதியாக ஏற்படக்கூடிய அக்யூட் அப்டோமன் சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஆப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது ஒரு புற்றுநோயாக இருக்கலாம், அல்லது ஒரு பித்தப்பையில் ஏற்பட்ட ஒரு கற்களால் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு எமர்ஜென்சியாக லெப்ரோட்டமி, அதாவது வயிற்றறையை ஓப்பன் பண்ணி சர்ஜரி செய்திருந்தாலும் அதை சொல்கிறது ஆல்ரெடி இதோடைய வேர்ஜின் அப்டோமன். இது வந்து ஸ்கார்ட் அப்டோமன். அதில் வந்து சர்ஜிக்கல் தழும் கொண்டு இருக்கும். அது மாதிரி சீசர், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரசவத்துக்கு ஏற்படக்கூடிய சாதாரண சிசேரியன் செக்ஷன், அதால் வரக்கூடிய தழும்பாக இருந்தால், அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும். அப்படின்னா அந்த சத்திர சிகிச்சை தழும்பு உட்பகவும் இருக்கும், வெளியில் இருக்கிற மாதிரி உள்ளுக்கும் இருக்கும். அந்த தழும்பை சுற்றி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பில் குடல் வந்து ஒட்டுப்படலாம், அதாவது அடிஷன்ஸ் ஏற்படலாம். அடிஷன்ஸ்ன்னு சொல்கிறது அது போய் அதோட இணைவு ஏற்பட்டு அந்த குடல் பகுதி அதை பெர்மனண்டாக அடிஷன் ஆகிட்டுன்னு சொன்னால், அது இன்டர்செல் அடிஷன்ஸ் ஏற்பட்டு அந்த பிளாக் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், உணவு கால்வாயிலே ஒரு லியூமன் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு போக்குவரத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்க வேணும். நாங்கள் உணவு எடுக்கின்ற உணவு சமபாடைந்து கீழ் நோக்கி மேலமாக கழிக்கப்பட மாட்டோம். ஒரு குழாய் பகுதியான தொகுதி கூடால மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். அப்படியான ஒரு போன்ற அந்த ஃபிசியோலஜிக்கல் தொழிற்பாடில் ஒரு பிளாக் ஏற்படுமா இருந்தால், அது முற்பகுதி அந்த பிளாக்குக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதியெல்லாம் வீக்கம் அடைந்து வயிறு வீக்கத்தோடு ஏற்படலாம். அப்போ இதுவும் இது அடிஷனால் வரக்கூடிய, இது வந்து ஒப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இது பவல்
எல்லாம் இந்த உண்மையாக நாங்கள் சொல்லப்பட நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு அப்டமினல் டிஸ்டென்ஷன் சொன்னால் அசாதாரண நிலையில் வயிற்றறையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பனமடைதல் திடீரென அல்லது காற்று சேருதல் அல்லது ஒரு ஃப்ளூயிட் சேருறது. நான் ஏதாவது ஃப்ளூயிட் வந்து வெளியேற்ற முடியாமல் வயிற்றறையில் சேருமா இருந்தால் வயிறு வீக்கம் அடையும். அல்லது காற்று ஈவன் ஏர் கூட ட்ரெப் பண்ணப்படலாம். கீழே இப்போ மலைச்சிக்கல் ஏற்பட்டு மலைவாசலால் காற்று கூட போக முடியாத அளவுக்கு வந்தால் அந்த உள்ளுக்கு இருக்கிற ஏர் வந்து எங்களோட குடல் பகுதிக்குள்ளே ஏர் இருக்க வேணும். அப்போ தான் அந்த மூமெண்ட்ஸ் அந்த ஏர் ஃப்ளட்வேஸ் அது இருக்கும். அது அப்போ அந்த ஏர் கூட பிளாக் பண்ணப்படுமா இருந்தால் அந்த அப்டோமினல் டிஸ்டென்ஷன் பெறும். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவினோம். அப்போ அது ஏதாவது ஒரு திராவகம் அல்லது ஏதாவது ஒரு டியூமராக இருக்கலாம். ஏதாவது இப்போ குடல் பகுதியில் ஒரு பெருங்குடலாக இருக்கலாம், சிறுகுடலாக இருக்கலாம், ஏற்படக்கூடிய இறைப்பையாக இருக்கலாம். அதில் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் கட்டி அல்லது ஏதாவது ஒரு கட்டி. பெண்களில் ஈவன் கருப்பையில் அல்லது சினைப்பையில் அது ஓவரி அல்லது யூட்ரஸில் ஏற்படக்கூடிய கட்டிகள் வளர்ச்சி அடைந்த ஒரு பெருமை அடைந்த பிறகு அந்த 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 கட்டி அந்த அந்த டியூமர் வந்து மேஸ் அந்த நியோபிளாசமோ அந்த லம்ப் வந்து அப்டோமினல் டிஸ்டன்ஸ் அந்த கண்டென்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் அப்டோமினல் டிஸ்டென்ஷனை ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு ஒப்செக்ஷனால் தான் அது ஏற்பட போகுது. சடுதி நாங்கள் இன்னைக்கு கலைக்கிறேன் என்னென்னா இப்போ சடுதியாக ஏற்படுற அப்டோமினல் டிஸ்டென்ஷனை பற்றி தான் கலைக்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒருவர் பெருமன் அடைஞ்சு கொண்டு வர்றது ஒரு ஆள் ஒரு ஒபிசிட்டி அவர்கிட்ட தோலுக்குள்ள ஃபேட் வைக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு நீண்ட காலத்தில் தெரியும். மற்றது சில பேருக்கு இப்போ சிரோசிஸ் லிவரில் வரக்கூடிய சிரோசிஸ் அல்லது கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகளால் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கு உடலில் அல்ல வயிற்றுக்குழியில் நீர் சேரும். அது சொல்ல எஸ்ஐடிஸ் அல்லது நீர் எடிமான்னு சொல்லுவோம். எடிமா ஃபுடி தோலுக்குள்ளே சேரலாம். அப்படி சேர்றது வந்து ஒரு நாட்கள் ஏற்படாது. ஒரு குறிப்பிட்ட கால பீரியடில் ஒரு கால நேரத்துக்கு காலப்போக்கில் படிப்படியாக அந்த வயிறு வீக்கம் அடைந்து ஒரு கட்டத்தில் அது மிகவும் பெரிய வயிறாக அவர்கள் அதை பிரச்சனை கொடுக்கும்போது அவர்கள் வைத்தியசாலை போவினோம். ஆனால் இப்போ இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது அக்யூட் அப்டமன் சொல்கிறோம். வித்தின் 1 or 2 days ஓ வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஒரு ஆள் திடீரென வயிறு வீங்கி வாந்தி எடுத்து மலம் கழிக்க முடியாமல் ஈவன் மூச்சுத்திணறல் கூட ஏற்படலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வயிறு வந்து வீக்கமடையும் போது எங்களுடைய நெஞ்சு பகுதி அந்த சுவாசம் தொழிற்பாடு பாதிக்கப்படும். நுரையீரல்கள் சுருங்கி விரிகின்ற தன்மை கட்டுப்படுத்தப்படும், கண்ட்ரோல் பண்ணப்படும். அப்போ மூச்சுத்திணறல் கூட ஏற்படலாம். அப்போ அப்படியான நிலைமையில் கட்டாயமாக அவர்கள் வீட்டில் இருக்க முடியாது. பேஷண்ட்டை அந்த உறவினரோட பேஷண்ட் கூட வீட்டில் இருக்க முடியாது, திடீரென ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. இதை சொல்கிற அக்யூட் அப்டமினண்டும் அப்டமினல் டிஸ்டென்ஷன். இதில் ஒன்று நாங்கள் கூடுதலாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா குடல் பகுதி, அதாவது இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இந்த எங்களுடைய எலிமெண்டரி ட்ராக்ட் சவிப்பாட்டு தொகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் இது கூடுதலாக ஏற்படலாம். ஆனாலும் நாங்கள் மறக்கக்கூடாது, பெண்களில் அந்த கருப்பை சினைப்பை இருக்கிற அதுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அல்லது ஆண் பெண் இருபாலர்லையும் யூரினரி ட்ராக்ட், அதாவது யூரின் போகிற பகுதியும் கிட்னியில் வரக்கூடிய சிறுநீர் குழாய்கள், மற்றது பிளட், அதாவது சிறுநீர் பை, யூரினை சேகரிக்கிற உறுப்பு கூட எங்களோட வயிற்றுக்குழியின் கீழே இடுப்பு பகுதியில் இருக்குது. ஆனப்படினால அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வயிறு வீக்கமடைந்து அக்யூட் அப்டமனாக வரலாம். ஈவன் ஒருவருக்கு ஒரு ப்ரோஸ்டேட் உள்ள ஒருவருக்கு ஒரு வயது போன ஆண் பேஷண்ட் ஆளுக்கு மேல் பேஷண்ட் ஆளுக்கு ப்ரோஸ்டேட் பிளாக் பண்ணி யூரின் கழிக்க முடியாமல் பிளடர் சிறுநீர் பை வீக்கம் அடையும் போது அது கிட்டத்தட்ட அந்த அவருடைய கீழ் வயிறு அடிவயிறு முழுமையாக வீக்கமடைந்ததை பார்க்கலாம். நீங்கள் அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக செய்கிற நிவாரணம் வந்து கதீட்ரைஸ் பண்ணுறது. அவர்களுக்கு யூரின் போகிற பாதை அடைக்கப்படுறதால யூரின் போகிறதுக்கு ஒரு நாங்கள் ரப்பர் குழாய் ஒன்றை சிறுநீர் குழாயோட செலுத்தும் போது அந்த அடைக்கப்பட்ட யூரின், அதாவது பிளாக்காக இருந்த சிறுநீரை நாங்கள் ட்ரெயின் பண்ண உடனே அந்த பெயின் குறையும், டிஸ்டென்ஷன் குறையும். அங்கே சொல்ல 2 liters கூட நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டி வரும் சில வேளையில். நாங்கள் ஒரு பதியத்தை அகற்ற வேணும். அவ்வளவுக்கு சிறுநீர் கழிக்க முடியாத ஒப்செக்ஷன் வந்தாலும் இந்த அப்டமினல் டிஸ்டென்ஷன் வரலாம். அப்போ உங்களுக்கு விளங்குதில் வேணும்னா வயிற்றுக்குழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பிலையும் காற்று அல்லது நீர் அல்லது ஈவன் ஃபீசிஸ், அதாவது மலப்பகுதி மலம் சேர்ந்து வெளியேற்ற முடியாத ஒரு ஒப்செக்ஷன் ஏற்படும் போது சடுதியாக அப்டமினல் டிஸ்டென்ஷன் ஏற்படும். இதைத்தான் வயிறு
வீக்கம் அடைகிறது சடுதியாக ஏற்படுறதுன்னு நாங்கள் யோசிப்போம். அக்யூட் அப்டமன் என்று சொல்லுவோம், அல்லது அக்யூட் அப்டமினல் டிஸ்டென்ஷன் சொல்லுவோம். இது உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய ஒரு கண்டிஷன். இல்லாவிட்டால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஈவன் ஹார்ட் ஃபெயிலியருக்கு போய் அவருடைய உயிரை கூட நாங்கள் உயிர் கூட பாதுகாக்க முடியாத ஒரு பாரதமான விளைவை கூட எதிர்பார்க்கலாம். அப்போ இது ஒரு மிகவும் இம்பார்ட்டண்டான மிக அக்யூட் கண்டிஷன் உண்டு. உடனடியாக நாங்கள் கவனிக்க வேண்டியது, அதை வந்து சர்ஜிக்கலாக அட்டம் பண்ண வேண்டியிருக்கும். அது அதில் வந்து டிலே பண்ண முடியாது, உடனடியாக நாங்கள் சத்த சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டம் இருக்கு. இன்றைய தினமங்களோடு டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திடீரென ஏற்படக்கூடிய வயிற்று வீக்கத்திற்கான காரணம் என்ன, அது தொடர்பான அறிகுறிகள், அந்த தொழிற்பாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, சிகிச்சைகள் என்னென்ன, இவை பற்றியெல்லாம் தான் நாங்கள் கலந்துரையாடி கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பெரியவர்களுக்கு என்றால் எங்களுக்கு ஓரளவுக்கு சிலரை பார்க்கின்ற போது தெரிந்திருக்கும் அவர்களுக்கு வயிற்று வீக்கம் என்றால் இதற்கு என்ன காரணம் என்பதாக. ஆனால் சிறுவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இவ்வாறான விடயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களுக்கு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் தாக்கம் செலுத்துகிறது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். கட்டாயமாக நீங்கள் வயது அடிப்படையில் பார்க்க முதலாவது சிறுவர்களை பார்த்தா, சிறுவர்களில் இந்த வயிறு வீக்கமடைந்து வாந்தி, அவர்கள் மலம் கழிக்காமல் மிகவும் அவஸ்தைப்பட்டு பெற்றோர்கள் உடனடியாக இரவுகளில் மிட் நைட் கூட கொண்டு வேண்டாம், குழந்தைன்னா பெற்றோர்களுக்கு அது பெரிய பிரச்சனை. அது ஒரு நல்ல விஷயம். உடனடியாக பெற்றோர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் வர பார்த்துருக்கிறோம். அதில் பல காரணங்கள். நல்ல கேள்வி. நீங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ அது அரிதாகிவிட்டாலும் அதை நாங்கள் மறக்கக்கூடாது. குடலில் இருக்கக்கூடிய பூச்சி, எத்தனையோ குழந்தைகளுக்கு அந்த பூச்சி வந்து இப்போ அது விழிப்புணர்வு இருக்கிறபடினால அது இந்த தாக்கங்களை இப்போ நல்ல வடிவம் எங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கு நான் ஒரு சர்ஜனாக வந்த அந்த ஒரு பீரியட்டுகளை பார்க்கும்போது ஒரு 30 வருடம் 3 தசாப்தத்துக்கு முதல் பார்த்த சில கண்டிஷன் இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணம் அந்த விழிப்புணர்வும் மக்கள் அதை சரியாக கடைப்பிடித்து வருமுன் காக்கின்ற அந்த இது இருந்ததால் இன்றைக்கு அந்த கண்டிஷன் இல்லாமல் போனாலும் அதை நாங்கள் மறக்கலாம் சொல்ல வேண்டும். அப்போ தான் நாங்கள் திருப்பியும் அதை பாதுகாப்போம். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி உண்டு, வேர்ம் என்று சொல்லுவோம். வேர்ம்ஸால் சிறுகுடலில் ஏற்படக்கூடிய வயிற்று வந்து சில வேர்ம்ஸ் வந்து பெருக்கமடைந்து சில 1000 இல்லை லட்சக்கணக்காக கூட இருக்கலாம். அது அப்போ அந்த சிறுகுடலில் சில ஒடுக்கமான பகுதிகளில் திரண்டு இருக்குமா இருந்தால் அப்படியே அந்த குடலை முழுமையாக ஒப்செக்ட் பண்ணும், அந்த லீமனை அந்த போகிற பாதையை பிளாக் பண்ணும். அப்போ அவர்களுக்கு வயிறு வீங்கி குடல் வீங்கி சக்தி எடுப்பினும். அப்போ ஆப்ரேட் பண்ணி அந்த ஓப்பன் பண்ணி நாங்கள் படங்கள் பார்த்துருக்கிறோம். நான் அப்போ சின்னல வந்தாங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அப்படியே அந்த நாடாப்புழு அப்படின்னு இருக்குது, அந்த சில புழுக்கள், அந்த வேர்ம்ஸ் அது பிளாக் பண்ணலாம். ஆனால் அடுத்த கட்டமாக இப்போ கூட நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த அப்பெண்டிசைட்டிஸ். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னென்றால் சிறுவரில் வரக்கூடிய அப்பெண்டிசைட்டிஸை நாங்கள் உடனடியாக ஒரு ஆன்டிபயோட்டிக்கை சும்மா கொடுத்தோம்னா அந்த சிம்டம் இல்லாமல் போகும், ஒரு தெளிவில்லை. அது அப்பெண்டிக்ஸை அகற்ற வேணும் அல்லது சரியான முறையில் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேணும். ஒரு நாட்களுக்கு கொடுத்துட்டு விட்டால் அது அந்த சடுதியாக ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் படிப்போடு இப்போ அந்த பிள்ளையில் ஒரு பிரச்சனை இருக்குமான அதை ஹாஸ்பிட்டலில் கூட்டி கொண்டு போகிற அளவுக்கு அவள் பெரிதாக காட்டணும்னா அப்போ பேரண்ட்ஸும் அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். அதான் நாங்கள் சொல்கிறது, சில பெயின் அதற்கு உடனடியாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது. ஆக அந்த பெயின் வலி மாத்திரையை மட்டும் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தோம்னா சில விட அந்த நோயின் சரியான குணங்குறியை காட்டுறதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். மாஸ்க் பண்ணுவோம், அது நாங்கள் கவனமாக இருக்க வேணும். அதில் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியான ஃபுல் கோர்ஸ் கொடுத்து முடிக்க வேணும். ஆனால் அப்படி கொடுக்காம விட்டால் அப்பெண்டிக்ஸ் வந்து ரப்ஷர் ஆகலாம். சில சிறுவர்கள் சில பேருக்கு பேட் அப்பெண்டிக்ஸ் வந்து அப்சஸ் ஃபார்ம் பண்ணும், சீல் பிடிச்சு. அந்த நிலைமையில் அவர்களுக்கு அதை சுற்றி ஒரு சிறுகுடல்கள் போய் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு பிளாக் ஆகினோன்னு அப்டமல் டிஸ்டன்ஸ் வந்து அது உடனடியாக சத்த சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கண்டிஷன். இல்லாட்டி அவர்களுக்கு செப்சிஸ் ஆகி அந்த குழந்தைகளுக்கு டீஹைட்ரேஷன், செப்சிஸ், அதால் உயிர் ஆபத்து ஏற்படலாம். அப்படின்னா இது உடனடியாக நாங்கள் சர்ஜரி செய்ய வேண்டிய ஒரு எமர்ஜென்சி. அடுத்ததாக நாங்கள் சிறுவர்கள் அது 5-6 வயது அல்லது 1ஆம் 2ஆம் வயது பருவத்தில் அவர்கள் அந்த குடல் வந்து வளர்ச்சி நீட்டம் அடைகிற இருக்கும். உடம்பில் எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடைஞ்சோன்னு இருக்கும். அதே மாதிரி அவர்கள் பிறக்க இருந்த குடல் அளவிலிருந்து குடலும் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது சில விட அந்த உள்ளுக்கொண்டு ஒரு குடலுக்குள்ளே இன்னொரு குடல் சொருகப்படுகிறது. டெலஸ்கோப்பிங் மாதிரி போகும். டெலஸ்கோப்பை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சொல்ல இன்டர்செப்ஷன் சொல்லுவோம். அப்படியான ஒரு கண்டிஷன் வரைக்கையும்
வயிறு வீக்கமடைந்தவர்கள் முக்கியமாக அவர்களுக்கு மோஷன் பவல் ஹேபிட்ஸ் டாய்லெட் போக முடியாத அவர்களுடைய மலம் கழிக்க முடியாத நிலைமை ஏற்படும். வாந்தி எடுப்பினோம். என்னென்ன சாப்பிட்றோம் வெளியில் வரும், அதை விட நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற செக்ரிஷன்ஸ் கூட வெளியில் வரும். ஏன்னா அதை மூவ் பண்ண முடியாமல் குடல் பிளாக் பண்ணப்பட்டுரும். இது ஒப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்டெஸ்டைனல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த கண்டிஷன். அதுக்கு காரணங்கள் வேறு வேறையாக இருக்கும். அப்பெண்டிக்ஸாக இருக்கலாம், வேர்ம்ஸாக இருக்கலாம். இன்டர்செப்ஷன் சொல்கிறது ஒரு குடலிൻ്റെ பகுதிக்குள்ளே இன்னொரு குடல் செருகப்படுறது. அப்படியே செருகப்பட்டு அது நீண்ட உள்ளுக்கு போயிடலாம். ஒரு குடலுக்குள்ளே இன்னொரு குடல் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு உள்ளுக்கு போயிடும். அது டெலஸ்கோப்பிங் மாதிரி போகும். அதுவும் உடனடியாக சத்த சிகிச்சை அளிக்கப்பட்டு இதன் உடம்பில் அந்த குடல் பகுதி அழுகலாம். அதுவும் செப்சிஸ் ஆக்கலாம். அதுவும் ஒரு எமர்ஜென்சி. மிகவும் உடனடியாக அந்த சத்த சிகிச்சை நாங்கள் செய்ய வேண்டிய எமர்ஜென்சி சர்ஜரி செய்ய வேண்டிய கட்டம். இது நாங்கள் கூடுதலாக இப்படியான சிறுவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக கொழும்பில்னா நாங்கள் லேடி ரிச்வே தெரியும், பரோலையில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகலாம். அல்லது டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல், கண்டி, பெட்டிகுலோ, கராப்பிட்டிய எல்லா இடமும் இருக்குது. அப்போ நாங்கள் எங்கே இப்போ கொழும்பில் 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ அப்படி உங்களோட ஏரியாவில் எது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக அல்லது டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக பெரிசன்னு பார்த்து அங்கே இப்படியான கண்டிஷன் சிறுவர்களுக்கு வந்தால் உடனடியாக அந்த இடத்துக்கு போகிறது எப்போ நல்ல. ஆனால் அப்படி வசதி இல்லை, உங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்ட உள்ள ஆதார வைத்தியசாலைக்கு போய் அங்கேருந்தவர்கள் உடனடியாக அந்த உயிராபத்தோ அல்லது காம்ப்ளிகேஷன் வர்றதுக்குரிய மருத்துவ முதலுதவிகளை செய்து பேஷண்ட் ரெசசிட்டேட் பண்ணி அது சேலைன் போட்டு அவரை டீஹைட்ரேட் பண்ணாமல் அவரை ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து இன்ஃபெக்ஷனை தாக்கத்தை குறைத்து அவருடைய ஆம்புலன்ஸில், அதாவது ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் அவர்கள் பேரண்ட்ஸோடு அந்த மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கணும். ஈவன் நாங்கள் வியாகட்டிங்க ரெஃபரல்ஸ். அப்போ அந்த இதை நாங்கள் பெற்றோர்கள் அதை மறக்கக்கூடாது. இதை போய் சாதாரண டாக்டரால்கிட்ட போகிறது இப்போ அட்வைஸ் எடுக்கலாம். அது அவருடைய மருந்துகளோடையே அதை சமாளிக்க அதை நாங்கள் முடியுமான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சி சர்ஜிக்கல் கண்டிஷன். அப்போ சிறுவர்களுக்கு வரக்கூடிய இந்த வயிற்று வீக்கம் அது வேமாக இருக்கலாம், அப்பெண்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது குடல் ஏற்றம் அதாவது இருக்கலாம், அல்லது வேறு இன்ஃபெக்ஷன் அல்லது குடலில் ஏற்படக்கூடிய சில ஏதாவது கட்டிகள், ஈவன் குழந்தைகளுக்கு கூட சில புற்றுநோய்கள் ஏற்படலாம் சில பீரியட். அப்படியான காரணங்களால் வருமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரியான வசதியுள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது. அதான் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, அது வீட்டில் வச்சோ ஏதாவது கைவத்தியம் கொடுத்து பார்க்குற விஷயமாக எடுக்கக்கூடாது. அந்த ஒரு பிள்ளையானதே எடுக்கக்கூடாது. அடுத்தது நீங்கள் ஒரு வயது அடிப்படை தான் யோசிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்குறாங்க வயது முதிர்ந்தவர்களை நாங்கள் சிறுவர்கள் மாதிரி தான் யோசிக்கணும். ஆனால் வயது முதிர்ந்தவர்களில் வரக்கூடிய கோர்ஸில் முதல் சொன்ன மாதிரி ப்ரோஸ்டேட், ஆண்களில் ப்ரோஸ்டேட் இருக்க மாதிரி இருந்தால் அந்த அக்யூட் அப்டமன் ஒரு ரீசன் அக்யூட் ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீடியர். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கதீட்டர் போட்டுட்டோம்டா, யூரின் கதீட்டர் போட்டு யூரினை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அளவில் அந்த ஒரு வழிமுறையை செய்திங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்ந்துடும். பேருந்து அது ஆறுதலாக அந்த ப்ரோஸ்டேட்டுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம். ஆனால் ஒரு வயது முதிர்ந்த ஒருவருக்கு அது ஆணில் பெண்ணாக இருந்து வயிறு வீக்கமடைந்து யூரின் போகிறத பிரச்சனை இல்லை, ஈவன் பெண்ணாக இருக்கலாம், வயிறு வீக்கமடைந்து இருக்குமா இருந்தால் இது ஒரு புற்றுநோய்க்குரிய அறிகுறியாக இருக்கலாம். பெரும்பாலும் வயது போனவர்களுக்கு ஒரு வயிறு வீக்கமடைந்து சடுதியாக இந்த குடல் ஒப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பவல் ஒப்ஸ்ட்ரக்ஷனோட ஏற்படுமா இருந்தால் அதில் நான் எல்லாருக்கும் மட்டும் சொல்ல மாட்டேன். நாங்கள் கூட திங்க் பண்ணுறோம் இது ஒரு புற்றுநோயின் ஒரு பரவியதால், புற்றுநோய் உள்ளுக்கு பரவியதால் அல்லது அட்வான்ஸாக போனதால் வந்த கண்டிஷன் நாங்கள் யோசிப்போம். அதுவும் உதாசீனம் செய்யப்பட முடியாத ஒரு விஷயம். உடனடியாக அட்மிட் பண்ண வேணும். அவர்களுக்கு நாங்கள் அந்த எண்டோஸ்கோப்ஸ், கொலனோஸ்கோப் அல்லது சிடி ஸ்கேன் மூலம் எங்கே இந்த பிளாக் இருக்குது, இது கேன்சராக இல்லையா, இல்லாது அவர்களுக்கும் குடல் ஏதாவது ஹேர்னியாக இருந்திருந்தால், பெரும்பாலான வயது முந்தவர்கள் சில ஹேர்னியா, இப்போ இங்குவனல் ஹேர்னியாவில் அம்பிளைக்கல் ஹேர்னியாவை அவர்கள் அதை இது வயது போயிட்டு இருந்தால் ஹேர்னியானுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கலன்னு அதை வச்சு கொண்டு போயிடும். அந்த ஹேர்னியா ஏரியாவில் ஒரு கொழுப்பு, வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதி போய் மாட்டுப்பட்டால் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் என்னுடைய சிறுகுடல் பகுதி போய் அதில் போய் சிக்கப்படுமா இருந்தால் இந்த நான் சொன்ன மாதிரி பவல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் அப்டமல் டிஸ்டென்ஷன் அது ஒரு எமர்ஜென்சிக்கு வழிவகுக்கும். அதையும் நீங்கள் வலி மாத்திரைகள் எடுத்து வீட்டில் மேனேஜ் பண்ணக்கூடாது.
இதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம். அப்போ வயது முதிர்ந்தவர்களையும் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ இனி நாங்கள் நடுத்தர வயதில் வரும்போது நடுத்தர வயதில் நாங்கள் பார்த்ததில் பிரச்சனைகளை கவனிச்சிருக்கிறேன்னா கூடுதலாக வாரது இந்த ஆல்கஹால் சம்பந்தமாக லிவரில் வரக்கூடிய சிரோசிஸால் வரக்கூடிய அந்த அப்டமினல் டிஸ்டென்ஷன், அது வந்து மெடிக்கல் கோஸ். அது வந்து உண்மையாக அப்டமினல் டிஸ்டென்ஷன் சொன்னாலும் அவர்களுக்கு பவல், அதாவது குடலில் ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படாது. அவர்கள் அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீண்ட காலமாக இருக்கும், அது அக்யூட் ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் சிலவளை திடீரென அந்த சேருகின்ற அந்த நீரின் அளவு வயிற்றில் கூடுதலாக இருக்குமா இருந்தால் அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு படுக்க முடியாது, நித்திரை கூட கதிரையில் நித்திரை கூட ஒரு அவர்களோட இருந்த நிலையில் தான் நித்திரை கொள்கிற மாதிரியான நிலைமை போகும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து அந்த வயிற்றுக்கூடிய தண்ணின்ற ஒரு பகுதியை டேப் பண்ணுற சொல்லுவோம், பெரிட்டோனியல் டேப் பண்ண சொல்லுவோம், அகற்றி கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி அதுக்குரிய புரதங்களை ஏற்றி அவர் கொஞ்சம் அந்த அந்த கண்டிஷனை கொஞ்சம் அவர்களுக்கு இலகுவாகி கொடுக்கலாம் முடியும், முழுமையாக மாற்றலாம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட்டு நீண்ட காலம் எடுக்க வேண்டியிருக்கும். அது ஒரு வேறு மெடிக்கல் கண்டிஷன். ஆனால் இளம் பிராயத்தில் ஏற்படக்கூடிய சர்ஜிக்கல் கண்டிஷன் பார்த்தா ஏதாவது ஒரு காரணத்துக்காக வயிற்றில் ஏற்பட்ட ஒரு சர்ஜரி சத்த சிகிச்சை காரணமாக அந்த சத்த சிகிச்சை தழும்பில் இந்த குடல் பகுதி ஒட்டுப்பட்ட அடிஷன்ஸால் வரக்கூடிய ஒப்ஸ்ட்ரக்ஷன் தான் கூடுதலாக நாங்கள் பாடலாம். இளம் நடுத்தர வயதினர் அவர்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது வேறொரு காரணத்துக்காக நான் முதல் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்கனவே வயிற்றில் ஒரு சர்ஜரி சத்த சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் அல்ல, ஒரு 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 வீதத்தினருக்கு ஒரு பகுதியினருக்கு இந்த குடல் போய் உள்ளுக்கு அந்த அந்த சத்த சிகிச்சை தழும்பில் ஒட்டுப்படுறதால் ஏற்படக்கூடிய ஒப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை இன்டர்செல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு அடிஷன்ஸ். இதுவும் நாங்கள் ஒரு இந்த கண்டிஷன் வந்து ஒரு விஷயம் நல்லவென்னா உடனடியாக நான் சத்த சிகிச்சை போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு சில ஒப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை குடல் மாட்டுப்படாமல் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய சில காரணங்களை ஹைட்ரேட் பண்ணி பவலுக்கு ரெஸ்ட் கொடுத்து சாப்பாடு இல்லாமல் சேலையின் மூலம் அந்த பேஷண்ட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் போகலாம். அது சொல்கிற கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சிடி ஸ்கேன் செய்யும்போது அதில் கம்ப்ளீட்டாக ஒப்ஸ்ட்ரக்ஷன் குடல் பகுதியில் ஒரு ட்விஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆப்ரேட் பண்ணாவிட்டு அந்த குடல் பகுதி அழுகி விடுமென்று நினைச்சால் அது இறந்து பிரச்சனை கொடுக்குமா, செப்சிஸுக்கு போவேறா இருந்தால் அல்ல பேஷண்ட் டிட்டோரியேட் பண்ணுறாருன்னு சொன்னால் ப்ரெஷர் ட்ராப் பண்ணுது, பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரேட் கூடுது, பேஷண்ட்டுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, பேஷண்ட்டுக்கு நாங்கள் வெண்டிலேட்டர் போட வேண்டிய கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் அப்படி கன்சர்வேட்டிவாக சர்ஜரி இல்லாமல் மேனேஜ் பண்ண பார்க்க மாட்டோம், உடனடியாகவே சத்த சிகிச்சை செய்வோம். அப்போ இப்படியான அப்போ உங்களுக்கு விளங்குது காரணம் ஒன்றாக இருந்தாலும் கண்டிஷன் வந்து அப்டமினல் டிஸ்டென்ஷன் வித்தின் 1 day ஏற்பட்டது. ஆனால் ஓவர் ஏஜ் அந்த ஏஜ்லேயும் வார பிரச்சனைகள் உடனடியாக சத்த சிகிச்சை செய்ய வேண்டி வரும். அல்லது சத்த சிகிச்சை இல்லாமல் சில நாங்கள் நேசோ கேஸ்ட்ரிக் டியூப்னு சொல்லுவோம். முதலாவது நாங்கள் போடுறது என்ஜி டியூப். அது சில பேஷண்ட்ஸ் அதை போடவும் விட மாட்டோம். ஆனால் அதை போட்டு அதில் அந்த என்ஜி டியூப் பண்ணுறது நாங்கள் நேசல் மூக்குத்துவாயினூடாக ஒரு டியூபை சின்ன ரப்பர் டியூப் பிளாஸ்டிக் டியூப்பை இரைப்பைக்கு செலுத்தின உடனே அந்த இரைப்பை குடலில் இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கிற தண்ணி ஃப்ளூயிட் அல்லது ஏர் கூட அந்த டியூப் வழியாக வெளியேற்றப்பட்ட உடனே அப்டமன் கொஞ்சம் வீக்கம் குறையும். கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு ப்ரீத் பண்ணக்கூடியதாக இருக்கும். பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். தட் இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட், அது நாட் அ பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். ஆனால் அதை செய்து மேலே கதீட்டர் போட்டு அவர்களை யூரினையும் பாஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு சரியான முறையில் அவர்கள் படுக்கை அந்த உடலின் மேற்பகுதி உயரமாக வைத்து மற்ற அவருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் சேலைன் போன ஐவி ட்ரிப்ஸை கொடுத்து கொண்டு வந்தோம்னா அது ஒரு ஆரம்ப கட்ட நல்ல ஒரு இலகுத்தன்மை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு நாங்கள் சர்ஜரி தேவைப்பட்டால் சர்ஜரி செய்யலாம். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் திடீரென ஏற்படக்கூடிய வயிறு வீக்கம், அதற்கான காரணம் என்னென்ன, அது மட்டுமல்லாமல் அது வயது அடிப்படையில் எவ்வாறு மாறுபடுகின்றது, ஆண்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள், பெண்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள், இப்படியான பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு வயிறு வீக்கம் என்றால் நாங்கள் எண்ணக்கூடிய விடயங்கள், நடுத்தர வயதாக இருந்தால் அவருக்கு எவ்வாறான காரணங்களாக இருக்க முடியும், வயது சென்ற ஒரு எங்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கு எப்படியாக இருக்கும், இப்படி வயதின் அடிப்படையிலும் ஆண்பால் பெண்பால் என்ற
அந்த பால் அடிப்படையிலும் இந்த வயிறு வீக்கம் என்பதை பற்றியதான் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அதேவேளை இப்போது நாங்கள் காரணங்கள் என்னென்ன, அறிகுறிகள் என்னென்ன, இவையெல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஒருவருக்கு திடீரென இவ்வாறு வயிறு வீக்கம் என்று வைத்தியசாலைக்கு நாடுகின்ற போது அவர்களுக்கு அதுவும் ஒரு அவசர நிலை, எமர்ஜென்சி நிலையாக இருக்கின்றது என்றால் எவ்வாறான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமா அல்லது பரிசோதனைகளை மேற்கொள்ளாமலேயே நீங்கள் சத்திர சிகிச்சைகளுக்காக அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமா? அவ்வாறு பரிசோதனைகள் தேவை என்றால் எப்படியான பரிசோதனைகள் தேவை? இவை அத்தனை பற்றியும் நாங்கள் பேசலாம் இப்போது டாக்டர். அது நல்ல கேள்வி சம்பவம். என்னென்னா இதில் எமர்ஜென்சி ஆல்வேஸ் எமர்ஜென்சி தான். அதுக்காக நாங்கள் இப்போ சத்த சிகிச்சைங்கிறது அது லெப்ரோட்டம், இது இப்போ அப்டோமன் டிஸ்டென்ஷன், அக்யூட் அப்டோமன் வரைக்கு அனஸ்தீசியான்ற ஒரு பகுதி இருக்குது. கட்டாயம் அனஸ்தீசியா இல்லாமல் செய்ய முடியாது. லோக்கல் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்க வேணும். மற்றது அப்டோமனை ஓப்பன் பண்ணிக்க நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கோம். என்ன உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. இதுக்கு நாங்கள் பேரே எமர்ஜென்சி எக்ஸ்ப்ளோரேட்டரி லெப்ரோட்டமி என்று சொன்னால் ஒரு அவசரமாக அதை உள்ளுக்கு ஆராய்வதற்காக வயிற்று ஓப்பன் பண்ணுறது நாங்கள் தமிழில் சொல்லலாம். அப்படி எமர்ஜென்சியாக செய்ய போகிறோம், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இதுதான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் கூடுதலாக எமர்ஜென்சி அப்போ நாங்கள் கூடுதலாக டெஸ்ட்டுகளை செய்து டயக்னோஸ் பண்ண மினக்கிட மாட்டோம். நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் டைமை எல்லா டெஸ்ட்டுகளையும் செய்து. ஆனால் விதின் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேபிளான டைம், பேஷண்ட்டை கொண்டு நடக்காது, இன்னொரு 1 or 2 ஹவர்ஸுக்கு பேஷண்ட் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே செய்யக்கூடிய முக்கியமான டெஸ்ட்டுகள் சில செய்யத்தான் வேணும். பிளட் எடுத்து குரூப்பிங் செய்ய வேணும், ஏன்னா ப்ளீடிங் வந்தால் கொடுக்குறது அது முக்கியமான விஷயம். மற்றது பேஷண்ட் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆசிட் லெவல், எலக்ட்ரோலைட்ஸ் லெவல் பார்க்குற அது ஒரு டெஸ்ட் இருக்குது, அது செய்ய வேணும். மற்றது 7 மணி நேரம் நாங்கள் உடனடியாக ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அது ஃபாஸ்ட் FASTன்னு சொன்னாலும் அது ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கான மீனிங் இல்லை, அது வேறு மீனிங். அது ஃபோக்கஸாக பார்க்குறது, ஃபோக்கஸ் அசஸ்மெண்ட் உண்டு. என்னென்ன சர்டன் ஏரியாவில் நாங்கள் பார்க்குறது இது என்னத்தால் இப்படி வந்திருக்கலாம்ண்டு. ஆனால் ஒரு எக்ஸ்ரே எடுக்க பார்ப்போம். பேஷண்ட் ஸ்டேபிளாக எடுக்கக்கூடிய மாதிரி நிலைமை இருந்தால் எக்ஸ்ரே ஒன்று எடுப்போம். அல்லது சில இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமா இருந்தால், ஸ்டேபிலிட்டின்றது எங்களுக்கு எவ்வளவு டைம் சர்ஜரிக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour 2 hours 3 ஹவர்ஸுக்கு பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்குமானா, இல்லாத கலாப்ஸ் ஆகிருக்கிறாரு. வரும்போதே பேஷண்ட்டோட பல்ஸ் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, ப்ரெஷர் ட்ராப் பண்ணுறதுனா நாங்கள் இதை மினக்கிட மாட்டோம். ஃப்ளூயிடாக கொடுப்போம். பிளட்டை ஈவன் சிலவளை க்ராஸ் மேட்ச் பண்ணாமலே பிளட் கொடுக்க வேண்டி வரும். ப்ளீடிங் அண்ட் உடனடியாகவே கொண்டு போய் ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டங்கள் இருக்குது. அது வெரி எமர்ஜென்சி. அது ஸ்ட்ரைட்டாகவே அப்படி நிலைமை இருக்குது. ஆனால் சிடி ஸ்கேன் செய்யக்கூடிய இருந்தால் சிடி ஸ்கேன் செய்கிறது தான் நல்லது. அப்போ இது இப்படியா தயார்படுத்தலுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா, வந்த உடனே சில நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கட்டாயம் செய்கிற இன்வெஸ்டிகேஷன் சொன்னால் பிளட் எடுத்து நாங்கள் பிளட்டை குரூப் பார்ப்போம். தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் திருப்பி குரூப் பண்ணி அந்த பிளட்டுக்குரிய ப்ரிசர்வேஷன், இன்னொரு பிளட்டை சரியான குரூப் எடுத்து அது சொல்கிறது க்ராஸ் மேட்ச் பண்ணி இது ரியாக்ஷன் வராத பிளட்டுன்னு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். குறைஞ்சது 2 பேக்கெட்ஸ் ஆகுது. 2 பேக்கெட்ன்றது 450 ml அப்படி இருக்கும். மற்றது அந்த பிளட்டில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ், ஹீமோகுளோபின் லெவல் பார்க்குற சும்மா ஒரு பேசிக் டெஸ்ட், அதை எடுக்க அப்படி அனுப்பிடுவோம். அது வெறும் மட்டும் வெயிட் பண்ண மட்டும் இல்லை, எங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டு கூட அந்த ரிசல்ட்ஸ் வரலாம். மற்றது கட்டாயம் கதீட்டரை போடும். அப்போ அந்த யூரின் வரும், யூரினை அனுப்பலாம் டெஸ்ட்டுக்கு. மற்றது நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கல மட்டும் எடுப்போம். இல்லாது அந்த எமர்ஜென்சி ஏரியாவிலே இப்படியான பேஷண்ட் வாரதை நாங்கள் பார்க்குற இடங்கள் ETU இல்லை ஆக்சிடென்ட் சர்வீஸில் அல்லது எமர்ஜென்சி ஏரியா இருக்குது, கேஷுவாலிட்டி வார்டு இருக்குது. அந்த கேஷுவாலிட்டி வார்ட்லேயே நாங்கள் பெட் சைட்டில் செய்யக்கூடிய மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷின் இருக்கும். பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இந்த வசதி இருக்குது. அப்போ அல்லது நாங்கள் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அந்த எமர்ஜென்சியாக செய்யக்கூடிய ஸ்கேனை அந்த அவர்கள் உடனே செய்வினோம். அது வித்தின் ½ an hour இதெல்லாம் செய்துவோம். அப்போ இப்படியானதான் முக்கியமான செய்கிற இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் கேட்ட கேள்வி மிக நல்ல கேள்வி. என்ன பெரிய நார்மலாக ஒரு சர்ஜரிக்கு போகிறோன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனையோ டெஸ்ட், ECG எல்லாம். பட் அந்த ECG எல்லாம் செய்யாமல் போக வேண்டிய இல்லை. நாங்கள் அந்த மானிட்டர் இருக்கும், ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை வைக்கிற இடத்துல அந்த பல்ஸ், ECG, பிளட் ப்ரெஷர், அந்த வென்டிலேஷன், அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் காட்டக்கூடிய மாதிரியான பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த நாங்கள் அந்த லீட்ஸை போட்டு கரெக்ட் பண்ணோன்னா அது நர்சஸ் செய்வினோம், எங்களோட பேராமெடிக்ஸ் எல்லாம் செய்யணும். அதை பார்த்தா அந்த மானிட்டர்லேயே அந்த ECG அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பேசிக் அதுக்காக ECG பட்டி எடுக்கணுமெண்டு இல்லை. அப்படியான சில உடனடியாக செய்ய வேண்டிய சில இன்வெஸ்டிகேஷன், சில தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் சர்ஜரிக்கு.
அப்படினால இந்த எமர்ஜென்சி போல நாங்கள் செய்யக்கூடிய இருக்க தேவையில்லாமல் அவசரப்பட்டு போனாலும் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. சில விஷயங்கள் உள்ளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஐடியா இருக்கணும். எந்த செக்ஷன் ஒரு உள்ளுக்கு ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியாமல் போகிறதில்ல. இது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் செய்ய வேணும். இது குடலா அல்லது இரைப்பை பகுதியிலா அல்லது பெருங்குடலா சிறுகுடலா அப்பெண்டிக்ஸாக இருக்குமா அல்லது லிவர் அல்லது ஸ்ப்ளீன் அதுகளா அல்லது யூரினரி பிரச்சனையாக இருக்குமா அல்லது ஒரு அயோட்டிக் ஒரு இரத்த குழாயில் ஏற்பட்ட பிரச்சனையா அப்படி ஏதாவது தெரியாமல் போனோம்னா நாங்கள் சில எங்களுடைய அந்த அவசர இதாலேயே நாங்கள் பேஷனை காம்ப்ளிகேஷனுக்கு போகலாம். அப்படின்னா இதெல்லாம் ஒரு மற்ற இப்படியான வரைக்கும் சில வேளை ஒரு சர்ஜனுக்கு ஒரு ஃபிசிஷியன் ஹெல்ப் பண்ணுவார். சில கண்டிஷன் நாங்கள் உடனே கழிச்சு கொள்ளலாம் ஓவர் த ஃபோனோ இல்லது ஒரு ஜூனியர் ரிஜிஸ்ட்ராரோ டீல் பண்ணால் கட்டாயம் தங்களோட சர்ஜனுக்கு அறிவிப்பாங்க. கட்டாயம் அந்த கன்சல்டன்ட் சர்ஜன் அல்ல அது சம்மந்தமான இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டியில் இருந்தால் அந்த சர்ஜன் வந்து அவருடைய கலீக் அது அந்த ஒரு ஹெப்படோபிலியரி பிரச்சனை தான் அதுக்குரிய சர்ஜனோட அட்வைஸ் எடுக்கலாம். அப்படியாக நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக தான் இதை நாங்கள் பார்ப்போம். எங்களோட ஒப்ஜெக்டிவ் வந்து பேஷனை பாதுகாக்கிறது, பேஷனை உயிர் ஆபத்து இல்லாமல் வழியில் கொண்டு வரணும், காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணணும், ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிள் பேஷனை அந்த 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 ஆபத்தான நிலையும் அவஸ்தையிலேருந்து ரிலீவ் பண்ணி சர்ஜரியை முடிச்சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டு பேர்ந்து நாங்கள் பெர்மனண்ட்டான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். அப்போ இதை சொல்கிறேன். இதுக்கு சில வேலை நாங்கள் டேமேஜ் கொண்டு வரணும்னு சொல்லுவோம். திடீர்னு இப்போ நீங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு போய் காற்று போயிட்டுது, நீங்கள் பேட்சை போட்டு செய்ய மாட்டீங்க, ஒரு ஸ்பேர் வெயில் எடுத்து மாற்றி போட்டு ஓடிக்கொண்டு போவீங்க. எங்கே அடுத்த ஸ்டேஷன் அடுத்த டவுனில் உங்களுக்கு டைம் இருக்குது பேட்ச் போடக்கூடிய மாதிரி அந்த அந்த டயரை சரி பண்ணிடலாமோ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை ஒரிஜினலாக மாற்றிட்டு போவீங்க, ஸ்பேர் வீலாக பாவிப்பீங்க. அதே மாதிரி சொல்ல டேமேஜ் கண்ட்ரோல் அந்த வார எமர்ஜென்சியை உடனடியாக மேனேஜ் பண்ணி எமர்ஜென்சியாக செய்ய வேண்டிய சர்ஜரியாக என்ன ப்ரொசீஜர் செய்து போட்டு தென் வி டூ த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், சிடி ஸ்கேனா எம்ஆர்ஐயா எண்டோஸ்கோப்பா எல்லாம் செய்து பேருந்து வி வில் ஃபிக்ஸ் இட் எனதர் டேட். அப்போ பேஷண்ட் நல்ல ஸ்டேபிளாக இருப்போம். நாங்கள் அந்த பெர்மனன்ட் டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் அது சர்ஜிக்கலாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் அதை செய்வோம். அப்படி தான் அதை இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் அதான் நான் இதை வந்து மற்றது ஃபிக்ஸ்டாக நாங்கள் ஒன்றையும் வச்சுருக்க மாட்டோம். இன்வெஸ்டிகேட் இப்படி அப்டமன் டிஸ்டனோட வந்தால் இது கட்டாயம் செய்யணும்ன்ட்டு கட்டாயம் இல்லை. சில வேளை ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி நேராக தியேட்டருக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து தனி ஆக்சிஜனையும் கொடுத்துட்டு பிளட்டை கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணுற கேஸும் இருந்திருக்கு. அப்போ அப்படியாக அப்போ இதில் நான் இந்த விஷயம் சொல்லிக்க நான் கட்டாயமாக பொதுமக்கள்லாம் கூட பார்க்கிறோம். ஏன்னா என் நோக்கம் அதான், பொதுமக்கள்லாம் பார்க்கணும், பொதுமக்களுக்கு தான் அந்த பெனிஃபிட் போகணும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்டமன் இப்படி வந்துட்டால் உடனே கொண்டே ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை பார்க்குற நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு இப்போ நீங்கள் இதுக்கு முதல் சொன்ன விஷயத்தையும் முனை கொள்ளணும். சிறுவர்களில் வயது முதியவர்களில் இடம்பெயர் என்னென்ன காரணங்கள் எல்லா அதுகளெல்லாம் பார்த்து தான் நாங்கள் போவோம். வயதாக தான் போன ஏஜ் என்னென்ன பிரச்சனை இருந்தது, ஹேர்னியாக இருந்ததா, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறா எல்லாம் கேட்பினோம். குயிக்காக சில அது இவ்வளவு தான் நீங்கள் எமர்ஜென்சியாக தான் சில தரவுகளை எடுப்போம், சும்மா கொண்டு போய். அப்போ அப்படியான ஒரு 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 படிமுறை இருக்குது. அது ஒரு வாட் இஸ் கால் தேர்ஸ் எ ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. அதுபடி நாங்கள் போகும்போது எங்களுடைய எங்களோட ஒப்ஜெக்டிவ் வந்து சரியாக அப்ரோச் பண்ணோம். அப்படி இருக்கையும் ஒரு சிலர் மிஸ் பண்ணலாம். அது இந்த ஹியூமன் எரர்ன்னு ஒன்று இருக்குது. நாங்களும் ஹியூமன் பீயிங் ஒரு 100 பேர் செய்ய 2-3 நாங்கள் பிள்ளையான முடிவெடுத்ததாக இருக்கலாம். இல்லை நான் செய்த ஆப்ரேஷனால் கூட சில செய்யாவிட்டு தான் பேஷனுக்கு நல்லது நடக்குமென்று கூட நான் யோசிக்கலாம். அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு நடக்கலாம். ஏன்னா அது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் பெறலாம். அது ஒரு பர்சனுக்கு இருக்குது, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஆனால் பெரும்பாலான 95% மேலே காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் செய்கிற அந்த மேனேஜ்மெண்ட் இமீடியட் மேனேஜ்மெண்ட் பேஷண்ட் ஒரு நல்ல நிலைக்கு மூவ் பண்ணத்தான் உதவுற ஒழிய வேறு விஷயம் அல்லது. இதேவேளை டாக்டர், நாங்கள் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனாலும் உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியதில்லை என்கின்ற நிலைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் எவ்வாறான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகின்றது, அதை பற்றி பேசலாம். அவ்வாறே நாங்கள் காலம் தாழ்த்தி சத்திர சிகிச்சை செய்வதானாலும் கூட அது எவ்வளவு காலம் கூடியபட்சம் நாங்கள் அவருக்காக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம். நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த அப்டோமன் வந்து வீக்கம் அடைஞ்சு அக்யூட் அப்டோமனாக வார ஒருவருக்கு ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு,
அல்ல இவருக்கு ஒரு ஹேர்னியாக இருந்தது, அல்ல முந்தைய ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு வயதோட அம்மாவாக இருந்தால் அவருக்கு ஒரு கருப்பை புற்றுநோய் இருந்தது, அகற்றப்பட்டது, அல்ல பிரஸ்ட்டில் கேன்சர் ரிமூவ் பண்ணது, இப்போ வைத்து வீகத்தோடு வந்திருக்கிறாண்டா, இது அதுகளுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குமான நாங்கள் ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நாங்கள் அவசரப்பட்டு போய் ஆப்ரேஷனுக்கு போக மாட்டோம். நாங்களாகவே அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 day ஆவது பிற்போட பார்ப்போம். ஆனால் அந்த 1 டேயும் நாங்கள் அந்த அம்மாவோ அந்த ஐயா அந்த 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 பேஷண்ட் உயிராபத்து வராமல் காம்ப்ளிகேஷன் போகாமல் பார்ப்போம். அதுக்குத்தான் நாங்கள் சொன்னது சில ப்ரொசீடியர்ஸ். அதில் வந்து முக்கியமாக கதீட்டர் போட வேண்டி இருக்கும். அதாவது யூரினை நாங்கள் வெளியேற்றுவதற்கு ஒரு அந்த தானாக யூரின் வெளியேற்றக்கூடியமாக இருந்தாலும் நாங்கள் கதீட்டர் போடுறத பல பேர் அதை அவாய்ட் பண்ணுறது. நான் இந்த 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 விஷயத்தை இதில் சொல்கிறதுக்கு காரணம், உண்மையான காரணம் என்னென்னா, அப்படி ஒரு பேஷண்ட்டை வைத்து வீக்கத்தோடு வரும்போது நாங்கள் பேஷண்ட்டை கூட்டிக் கொண்டு வர மகனோ மகளோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நாங்கள் சொல்லிக்க நாங்கள் யூரின் போடுறதுக்கு பேக் போடணும், கதிட்டர் டியூப் போட வேணும், மூக்கு துவாரத்து விடாக ஒரு டியூப் போட்டு எஞ்சி டியூப் போட்டு ட்ரைனேஜ் செய்ய வேணும், பிளட் எடுக்க வேண்டி வருது, பிளட் சில கொடுப்போம், மற்றது சாப்பாடு கொடுக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு. அப்படி சொல்லிக்க அவர்கள் அது ஏதோ பிரச்சனையோ அதை அப்படி ஏன் போடாமல் விட்டா என்ன, அதை போட வேணாம் டாக்டர், அது போடாமல் அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை போட வேணாம், அல்ல அப்பாவுக்கு அது நோகும், அது எங்களுக்கு பார்க்க அப்படி போட்டு அப்படி அந்த சில விட அதுக்கு கன்சர்ன் எங்களுக்கு நாங்கள் உண்மையாக அதை அனுமதி எடுக்க வேண்டிய கட்டங்கள் இருக்குது சில விஷயங்களுக்கு சொல்லி அதை விளங்கப்படும். அப்போ நீங்கள் அந்த டாக்டர்ஸின் அட்வைஸுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறது நல்லவன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு நாளும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் எமர்ஜென்சியாக கூட்டிகிட்டு போயிருக்க ஏதாவது இப்போ உடனடியாக டியூப் போட அவர்கள் இன்டியூபேட் பண்ண போகிறோம், அவருக்கு ஐசியூவில் வைக்க போகிறோம்னு சொல்லிக்க அதை போடாமல் ஆக்சிஜனோட வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட சஜஷன். ஏன்னா நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை, தயவு செய்து அதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு லீகல் இதுக்காக நீ கட்டாயம் அதுக்கு சைன் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். மற்றது நீங்கள் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஒரு இதுக்குரிய இந்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் இப்போ ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது வேறு பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜர் செய்ய அதுக்கு ஒரு காசு செலவு இருக்கும், அதை நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் எமர்ஜென்சி என்று வரும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாடுறது இந்த பிரச்சனைகளை எண்ணம் ஆனபடியான நீங்கள். ஆனால் இதற்கு அந்த கன்சென்ட்டுக்கு அதாவது சொல்கிற அனுமதிக்கு கேட்கும்போது டியூப் போடுறதா கதீட்டர் போடுறதா சர்ஜரிக்கு போகிறவங்கன்னு கேட்குறதுக்கு அதில் ஒரு நாள் விட்டு பார்ப்போம். நாங்கள் சாப்பாடு எல்லாம் கொடுக்காமல் ஒரு ஆகாரம் கொடுக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே சில நார்மலுக்கு வந்துடும். மற்றது எங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இப்போ நீங்கள் எஞ்சி டியூப்பை போட்டு கதீட்டரை போட்டு அந்த ஃப்ளூயிடுகள் உள்ளுக்கு இந்த விஷயங்களை மேலாலேயோ கீழ்ப்பக்கமோ நாங்கள் வெளியேற்றிட்டோம்னா அந்த அப்டமன் டிஸ்டன்ஸ் நான் முதல் சொன்ன மாதிரி குறைஞ்சிடும். அப்போ பேஷண்ட்டுக்கு இலகுவாக இருக்கும், பெயின் இருக்காது, மூச்சு திணறல் வராது. மற்ற அந்த திரவங்களை வச்சு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள், அதை வச்சே சொல்லாமல் இங்கே ஒப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குண்டு. மற்றது எங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. பேஷண்ட் இலகுவாக வந்தோடனே ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து சில அந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்குரியது வாமிட்டிங்குரிய இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு பெயினுக்கும் மருந்து கொடுப்போம், வலி மாத்திரையும் கொடுத்துட்டு டெஸ்ட்டுகளை செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன் அதில் செய்யலாம், டைம் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக நல்ல ஒரு சிச்சுவேஷன் இரவு வந்த பேஷண்ட்னா காலையில் ஆப்ரேஷன் எடுக்க எங்களுக்கு சேஃப். காலை இரவு நேரம் செய்ய அது அவாய்ட் பண்ணுற நல்ல. ஒரு மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறது நான் யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் செய்ய வேணும்னா செய்யத்தான் வேணும். அதை சேஃபாக ஏர்லி மார்னிங் போட்டோம்னா அந்த சர்ஜரி வந்து கம்ஃபர்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போ அதுகளுக்காகத்தான் நாங்கள் இந்த மேனேஜ் செய்வோம். இந்த மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேணும். இதனால் முக்கியமாக அந்த பேஷண்ட் வந்து சிலதுக்கு அந்த தடை போடுறது, எமர்ஜென்சியாக வர ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக்க இதை செய்யாமல் அல்ல அட்மிட் பண்ண வேணாம், வீட்டை மருந்து கொடுங்க, வீட்டை கூட்டிகிட்டு போகிறோம், அப்படியான மிகவும் ஒரு பிள்ளையான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அது வேலை கவனமாக இருக்கும். அதான் இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எனக்கு உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை படிப்பிச்சு நீங்கள் எக்ஸாம் எழுத படிப்பிக்க இல்லை. இது வந்து பொதுமக்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் அங்கே உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களில் தயவு செய்து அப்படின்னா நீங்கள் அனுப்பலாம், அதுக்கு விளக்கம் கூட. ஆனால் இப்படியான பிரச்சனை நான் பார்த்துருக்குறேன், பர்சனலாக பார்த்தபடியே அவங்கள நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நீங்கள் ஒரு டாக்டர் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தீமைக்காக ஒன்றும் நான் செய்வது இல்லை. அது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நான் அதை 100% சொல்லுவேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதாவது ஒரு சில இடங்களில் சில காரணத்துக்காக ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னால் அது நான் அதை பற்றி கதைக்க வரையில்லை. அது ஆனால் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே காசு செலவழிக்க ரெடியாக தான் போகிறீங்கன்னு விளங்குது. ஆனால் அப்படினால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோ எந்த ஒரு சர்ஜரியோ எந்த ஒரு அட்மிஷனும் செய்ய மாட்டோம். அதை நீங்களாக மனம் சம்மதிக்கிற அந்த இது நீங்கள் கன்சர்ன் கொடுக்க வேணும். இல்லாட்டில் நாங்கள்
பேஷண்ட் நாட் கிவன் த கன்சென்ட், சம்மதிக்கவில்லைன்னு சொல்லி விட்டு நடந்தால் அதுக்குரிய பொறுப்பு நீங்கள்லாம் இருக்க வேண்டி வரும். ஆனால் அப்படினால நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைய தினம் நாங்கள் பேசுவது திடீரென்று ஏற்படக்கூடிய வயிறு வீக்கம், அதற்கான காரணங்கள் என்னென்ன, அறிகுறிகள், இவையெல்லாம் பேசி முடிந்தாயிற்று. ஆகவே அடுத்ததாக நாங்கள் சிகிச்சைகள் என்றால் அதில் சத்திர சிகிச்சைகளாகட்டும், எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருக்கட்டும், அதை எவ்வாறு மேற்கொள்கின்றார்கள், அதில் கவனிக்கப்படுகின்ற விடயங்கள் என்னென்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள் டாக்டர். இவ்வளோ நாங்கள் காரணங்கள் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண என்னென்ன சத்த சிகிச்சை முதல் செய்கிற படிமுறைகள் பார்த்துட்டோம். சத்த சிகிச்சைன்னு வந்துட்டால் இது நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் லெப்ரோட்டமி, அவசரமாக செய்யப்படுகின்ற வயிற்றை ஓப்பன் பண்ணி செய்கின்ற ஒரு சர்ஜரி. இதில் லெப்ரோஸ்கோப் பாய்க்க முடியாது. எமர்ஜென்சியில் கூடுதலாக நாங்கள் எமர்ஜென்சி லெப்ரோட்டமி தான் செய்வோம் ஓப்பனாக. அங்கே போகும்போது நாங்கள் ஒரு விஷயம், இந்த பேஷண்ட் முதல் சொன்ன விஷயம் மாதிரி தான் ஒரு விஷயம் நாங்கள் அதில் சொல்லுவோம். இந்த சர்ஜரியில் நாங்கள் தேவைப்பட்டால் டெம்பரரியாக அதை ஸ்டோமா வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதாச்சும் கொலஸ்ட்ரமி பேக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் மலம் போகிறதுக்குரிய ஒரு தற்காலிகமான ஒரு ஸ்டோமாவை க்ரியேட் பண்ணுவோம். மலத்தை நாங்கள் வயிற்று அறையில் போக வேண்டி வரும். அது செய்யறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டிலும் நாங்கள் செய்ய வேண்டி வந்தால் செய்யத்தான் வேணும். அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, எந்த இடத்துல பிளாக் இருக்குது. இது நான் முதலே சொன்னால் ஒரு குடல் பகுதியின் தொடர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு பிளாக், ஒரு தடையால் தான் இந்த டிஸ்டென்ஷன். அந்த நேரடியாக நாங்கள் போய் அதை பார்க்கலாம். என்ன வீக்கமான இடம் இருக்கும், அப்படியே போய் பார்க்க ஒரு இடத்துல ஒரு முறிவுப்பட்டிருக்கும். அந்த கேர்னியாக இருக்கலாம், அல்ல ஒரு அப்பெண்டிக்ஸ் வெடித்து அதை சுற்றி முறிவுப்பட்டிருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருந்த அடிஷன்ஸில் இருக்கலாம். அப்போ அதை ரிலீஸ் பண்ணி அந்த எந்த இடத்துல எங்களுடைய சமீபாடு தொகுதியின் குடல் பகுதி மாட்டுப்பட்டோ பிளாக் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது உங்களுக்கு விளங்கும். ஒரு பக்கம் வீங்கி இருக்கும், மற்ற பக்கம் இதன் இருக்கும். நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு பாம்பு வந்து ஒரு பெரிய ஒரு மிருகத்தை விழுங்கும் போது, ஒரு பைத்தனோ ஒரு பெரிய மலைப்பாம்போ விழுங்கும்போது நீங்கள் விழுங்கி அந்த இது போய்கொண்டு போக முன்பகுதி வீக்கமாகவும் பின்னுக்கு வால் பகுதி சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அந்த தோட்டத்தை பார்க்கலாம். அந்த ஆப்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னுக்கு அப்படி குடல் பகுதியெலாம் வீங்கி இருக்கும், மற்றது அப்படி சுருங்கி நார்மலாக இருக்கும். அப்போ அந்த இடத்த பிக்கப் பண்ணி நாங்கள் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம், ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற பிளாக் அது கட்டியாக இருக்கலாம், இல்லை முறுக்கு அது சுருக்கப்பட்டதாக இருந்தால் சுருக்கத்தை எடுக்கலாம். அது ட்விஸ்ட் பண்ணப்படுறது சொல்கிறது வால்வுலேஷன் சொல்லுவோம். என்னது அதை ரிமூவ், அல்லது ஒரு பகுதி குடல் பாதிக்கப்பட்டு ஏதாவது கேன்சர் மேலே ஒரு அதில் பெர்ஃபரேஷன் இருக்குன்னு சொன்னால் அதை அகற்றி விட்டு அதை இணைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இணைப்போம். ஏன்னா பெரும்பாலும் எமர்ஜென்சியில் ப்ரிப்பேர்ட் பவல் இல்லை, உள்ளுக்கு ஃபீசிஸ் எல்லாம் இருக்க நாங்கள் அவருடைய பவலை ப்ரிப்பேர் பண்ணுறதில்லை. டாய்லெட் போக மருந்து கொடுத்து உள் பகுதியை எம்டியாக்கி போட்டு போகிறதில்லை. இது வந்து எமர்ஜென்சி. அப்போ உள்ளுக்கு அவருடைய மலம் கழிவுகள் எல்லாம் இருக்கலாம். அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது கண்டமினேட், அது திருப்பி ஜாயின் பண்ண வேண்டாம். அது ஜாயின் பண்ணது லீக் பண்ணும். அந்த அனஸ்டமோசிக் ஏரியா வந்து லீக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனப்படினால நாங்கள் அந்த பகுதியை வெளியில் கொண்டு வந்து ஒரு ஸ்டோமாவாக வச்சுருவோம். அதை ஒரு பகுதியை மூடிட்டு மற்ற முற்பகுதியை கொண்டு வந்து விட்டால் அது அந்த பகுதியில் கழிவுகள் அகற்றப்பட்ட பிறகு பேருந்து ஒரு நாளைக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு திருப்பி கனெக்ட் பண்ணலாம். பேருந்து நான் சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன்லாம் செய்து என்ன காரணத்தால் வந்துன்னு பார்த்து சரியான ப்ரிப்பரேஷனோட பேருந்து ஒரு 6 தொடக்கம் 8 கிழமைகளில் திருப்பி நாங்கள் அந்த கொலஸ்ட்ரமியை ரிவர்ஸ் பண்ணுவோம். அப்போ இதுதான், அல்லது ஒரு பகுதியை அகற்றி விட்டு அனஸ்தமோஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை அதுக்கு பிறகு நாங்கள் வச்சுருப்போம். ஒரு ஐசியூவில் வச்சுருக்கலாம் ஒரு 1 or 2 days. ஐசியூ பெட் இல்லாட்டில் எங்களோட வார்ட்லேயே அக்யூட் கியூபிக் இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 பெட்ஸ் இருக்கும். அந்த இப்படியான கிரிட்டிக்கலான பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணி ஒரு நாட்களுக்கு ஒன்றும் வாயால் ஆகாரம் கொடுக்காமல் புரோட்டீன் அதெல்லாம் நாங்கள் சரியான முறையில் ஐவி மூலம் கொடுத்து பேருந்து படிப்படியாக நீர் ஆகாரம் கொடுத்து செமிசாலிட் கொடுத்து நார்மல் டயட் வந்து பேஷண்ட் சத்தி அப்படி இது ஒன்றும் இல்லாமல் வாமிட்டிங் ஒன்றும் இல்லாமல் மோஷன் அவன் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி வந்தோடனே ஒரு 2-3 டேஸுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ அப் இருக்கும். அப்போ இது இப்படியான ஒரு சத்த சிகிச்சை எமர்ஜென்சி. அதில் சில முடிவுகள் உடனடியாக எடுக்க வேணும், சில பகுதியில் அகற்றப்பட வேணும். பேருந்து ஆப்ரேஷன் முடியவும் வார்ட்லேயே அல்லது ஐசியூவில் அதை கவனமாக பராமரிக்க வேணும். போஸ்டாப் பேருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டும் நாங்கள் அடிக்கடி ஒரு 1 வீக் ஒரு ஆளை கூப்பிட்டு ஃபாலோ அப் பண்ண வேண்டி வரும். இது இப்படியான ஒரு படுமுறைக்கு இருக்கும். அப்போ இதை விளங்கி கொண்டு அந்த அட்வைஸ், அப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தவர்கள் இப்படி எமர்ஜென்சிக்கு போய் வந்தவர்கள் விளங்கும் எப்படி இந்த இது வந்து இனிமேல் காட்டு யாருக்கும் ஏற்படலாம். இது வந்து இந்த எமர்ஜென்சிங்கிறது நான் சோதனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது யாருக்கும் எப்பவும் ஒரு அப்பெண்டிக்ஸோ இல்லை ஒரு வயிற்றுல முறுக்கோ இல்லை ஒரு ஹேர்னியா உள்ளவர்கள், அதாவது
ஹேர்னியா அப்படியான பிரச்சனை உள்ளவர்கள் இதை கவனமாக முதலே செய்துட்டா நல்லா. எமர்ஜென்சி ஆக்காமல் எலெக்டிவாக முதலே போய் இந்த ஆப்ரேஷன்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அது இப்படியான பிரச்சனைகளை பல வீதத்தில் குறைக்கும். இதில் நான் வந்து சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இதில் ஒன்றும் தவிர்க்கக்கூடாது, பிற்போடக்கூடாது, தடை போடக்கூடாது. அங்கே டாக்டர் சொல்கிற அட்வைஸுக்கு நாங்கள் அந்த சம்மதிக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா. ஆனால் ஷார்ட் பீரியட் நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வேணும்னா பேர்ந்து கதைக்கலாம், அல்லது அந்த இடத்துல செகண்ட் ஒப்பீனியன் டைம் இருக்குமென்னா நாங்கள் எலோவ் பண்ணுவோம். என்ன ஒரு பேஷண்ட் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணிடலாது. ஆனால் ஒரு எமர்ஜென்சி என்ற வரைக்கும் நாங்கள் சிலவில் யாரும் இருக்க மாட்டோம். தனியாக பேஷண்ட்டை மட்டும் ஆம்புலன்ஸ் கொண்டு வராக்கி இருக்கும். ஒரு தூர இடத்துலேருந்து சொன்னோம், பானத்துலேருந்து பேஷண்ட் மட்டும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்போம் வயிறு வீக்கத்தோடு. ரிலேஷன்ஸ் பேருந்து தான் வருவினோம், பஸ்லையோ என்னத்தையோ. அப்போ அந்த நேரம் அவை வர மட்டும் வெயிட் பண்ணிடலாம். நான் சிலோட நான் 2 கன்சல்டன், நான் சர்ஜனும் அனஸ்தட்டிஸும் நாங்கள் டிசைட் பண்ண நாங்களே சைன் பண்ணிவிட்டு நாங்கள் எடுக்க வேணும், டிசிஷன் எடுக்க வேணும். அது லீகலாகவும் அக்செப்டபிள். 2 கன்சல்டன்ட் முடிவெடுத்த இந்த பேஷண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு உடனடியாக சர்ஜரி செய்யணுமெண்டா பேஷண்ட்டுக்கு அறிவு இருக்காது, பேஷண்ட் விளங்கப்பட்டு சைன் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அப்போ அப்படியான பல பிரச்சனைகளை டாக்டர்ஸ் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கும் அந்த பிஹெச்டியில் எழுத வேண்டிய விஷயங்கள் எழுதாமல் செய்ய முடியாது. லோ அண்ட் ஆர்டர் ஒரு மெடிக்கோ லீகல் அஸ்பெக்ட் ஒன்றும் இருக்குது. அப்போ இதுகள்லாம் அந்த எமர்ஜென்சியில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இதில் நோயின் பிரச்சனையால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் உண்டு, நாங்கள் இன்வால்வ் பண்ணுறதால வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அப்போ எங்களால் வரக்கூடிய பிரச்சனை தவிர்த்தோம் என்று சொன்னால் நோயால் வாழ பிரச்சனையை நாங்கள் வடிவாக தீர்த்துக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் இயற்கையை அனுசரித்து போகாமல் இருந்தால் அதுக்கு நாங்கள் எங்களோட மனிதண்ட இன்டர்வென்ஷனோ இன்வால்மெண்ட்டை குறைச்ச வேண்டாம், நார்மலாக போகிற ஃப்ளோவில் விட்ட வேண்டாம், அது பல பிரச்சனைகள் தீர்வாக அமையும். சரியாக நடந்தேறும் அனைத்தும். ஆக மொத்தத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய வயிற்று வீக்கம், இதற்கான காரணம் என்ன, இந்த காரணத்தில் அவர்களுடைய வயது, பாலிவை எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன, அவ்வாறான காரணங்களுக்கு ஏற்றவாறான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கின்றன, சத்திர சிகிச்சை என்றால் அது உடனடியாக தேவைப்படும் சந்தர்ப்பங்கள் என்னென்ன, முக்கியமாக அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நோயாளியாகட்டும் அல்லது நோயாளியின் குடும்பமாகட்டும் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியம் என இப்படியான பல விடயங்களையும் பேசியிருக்கின்றோம். ஆகவே திடீரென்று ஏற்படக்கூடிய வயிற்று வீக்கம் பற்றியதான் ஒரு மருத்துவ ரீதியான தெளிவும் புரிதலும் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆகவே இன்றைய தினம் மேற்கொண்ட இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அவ்வாறான பயனுள்ள ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து கொண்டு வழங்கியிருந்தார் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள், சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்ற டாக்டருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய வயிற்று வீக்கம், அதற்கான காரணம், அறிகுறிகள், அது தொடர்பான சிகிச்சை முறைகள், யாருக்கு இவ்வாறான வருத்தங்கள் ஏற்படுகின்றன, இந்த வயிற்று வீக்கத்திற்கான காரணிகள், இப்படியான பல விடயங்களையும் பேசியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.